இந்த 1 minute. எங்க போற? இருங்க வந்துடுறேன். இந்த வாண்டு எங்க போகுது மல்லி? தெரியல பெரியமா. எதுக்கு போனு? மீனுக்கு கால் பண்ணி நீங்க பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட காட்ட போறேன். ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ, மீனு ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டியா? நானும் மம்மியும் நேத்து நைட்டே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியா? நானும் மல்லியமோ சேர்ந்து செஞ்சோம் தெரியுமா? உனக்கு உங்க மல்லியம்மா ஃபுல் சப்போர்ட். நீ ரொம்ப லக்கி வெண்பா. ஆமா, எங்க மல்லியம்மா எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி. ஐ லவ் யூ மல்லியம்மா. ஹாய் ஆண்டி. ஹாய் மீனுக்குட்டி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க ரியலி கிரேட் ஆண்டி. ப்ராஜெக்ட் சூப்பரா முடிச்சிருப்பீங்க. அப்படியெல்லாம் இல்ல மீனு, ஏதோ சிம்பிளா செஞ்சிருக்கோம். வெண்பா, ஆண்டி செஞ்ச ப்ராஜெக்ட் காட்டேன். வெயிட், அதை காட்டுதான் நான் கூப்பிட்டேன். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல 2 பேரும் ஸ்கூலுக்கு போக போறீங்க. அங்க காட்ட போற. என்ன வெண்பா இதெல்லாம்? சும்மா இருங்க மல்லியம்மா, நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? என்னோட ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு? வாவ், செம்மையா இருக்கு வெண்பா. நிஜமா நீங்களே தான் செஞ்சீங்களா? பின்ன நானும் மல்லியமோ சேர்ந்து தான் பண்ணோம். சூப்பர் டி. ஹே, எங்க மம்மி கார் எடுக்க போறாங்க. நம்ம ஸ்கூல்ல மீட் பண்ணலாம். பாய் வெண்பா. பாய். ஏன் வெண்பா, ஸ்கூலுக்கு தானே மீனும் வர போறா? பிக் பாட்டி, உங்களுக்கு அந்த ஃபீல்ட் பத்தி தெரியாது. அவ மல்லியம்மா பாராட்டினால அதுக்காக தான் நான் அவளுக்கு கால் பண்ணேன். மல்லியம்மா ஹாப்பி, வெண்பா குட்டியும் ஹாப்பி. பாரு மல்லி, உனக்கு தப்பாம வந்து சேர்ந்திருக்கா. மல்லியம்மா, நீங்க ஹாப்பி தானே? ஹாப்பி தான். முதல்ல உட்காரு, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ. பெரியமா, அவ லஞ்ச் டவல துவைச்சு காய வச்சிருந்தேன், கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? அப்பா, இந்த புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள என்ன எத்தனை வேலை வாங்குவீங்களோ. வா வெண்பா, வாய் துடைச்சிட்டு வரலாம். ஓ, ராத்திரி 2 பேரும் இதைதான் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்களா? வெண்பா, போடா.
வெண்பா குட்டி இது என்ன கை பட்டதுமே உடைச்சிருச்சு. இது ஸ்ட்ராங்காவே இல்ல. ஏய் இன்ஜினியர் யாரு? மல்லியா? யார கேட்டு இதுல கை வச்சீங்க? இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டீங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி கத்துற? நான் லேசா தான் தொட்டேன், உடனே இப்படி விழுந்துருச்சு. உனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? எல்லாத்தையும் இப்படி நாசமாக்கிட்டியே. என் மக வாழ்க்கையில தான் மண்ணள்ளி போட்ட, இதுலயுமா? ஐயோ பிக்கம்மா, இது மண்ணு இல்ல கண்ணு. டுமில் டுமில்னு சுட்டா எல்லாம் விழுந்துரும். சீ, ஆனா உமால சத்தியமா சொல்றேன், நான் லேசாதான் கை வச்சேன், அது அப்படியே விழுந்துருச்சு. நான் சுடல. இந்த ஸ்கூல்ல போய் காமிச்சு மிஸ் கிட்ட பாராட்டு வாங்கணும்னு எவ்வளவு ஹாப்பியா இருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. நீங்க போங்க போங்க போங்க, இங்க இருந்து போங்கன்னு சொல்றேன்ல. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க போங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. வெண்பா வெண்பா என்னாச்சு? என்ன பிரச்சனைங்க? டாடா, என்னோட ப்ராஜெக்ட் உடைச்சிட்டாங்க. மல்லிமா எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணாங்க தெரியுமா? அது எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? நான் எவ்வளவு ஹாப்பியா இருந்தேன். மீனு கிட்ட எல்லாம் காட்டினேன். இப்ப நான் என்ன பண்றது? என்னோட மாடல் எப்படி உடைச்சு போட்டிருக்காங்க பாருங்க. இவங்களை இங்க இருந்து கூட்டு போங்க. இவங்க எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ல போய் விடுங்க. எனக்கு இவங்களை பார்க்க பிடிக்கல, கூட இருக்கவே பிடிக்கல. இவங்களை கூட்டு போங்க டாடா, எனக்கு பிடிக்கவே இல்ல. வாய் மூடு வெண்பா. என்ன வெண்பா இது? பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ரேணுகா உன் அம்மாமா. என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு அவளுக்கு தெரியாம தான் ஒவ்வொன்னையும் செய்யறா. நாம தான் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். மல்லி, ஆட்டோ வந்துருச்சே. நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகல. ஐயோ, இங்க பாரு வெண்பா, நான் மிஸ் கிட்ட போன்ல பேசி விஷயத்த சொல்லிடுறேன். நீ போ. இல்ல, நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். சொன்னா கேளு வெண்பா, போ. செல்லக்குட்டி போ. அம்மா தான் ஸ்கூல்ல பேசுறேன்னு சொல்லிருக்கால. போ, இந்தா எடுத்துக்கோ. புடி 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 புடி. லட்சுமி, வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க. போ 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 போ. வாடா. போ. ரேணுகா என்ன பண்ற? வெண்பா குட்டி பாவம், இது உடஞ்சதும் எவ்வளவு ஃபீல் பண்ணா, அதான் நான் சரி பண்றேன். பாத்தியா மல்லி, வெண்பா கஷ்டப்படுறான்னு அதை சரி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவள நீ சந்தேகப்படுறியா? பாரு, குழந்தைக்கு ஈக்குவலா விளையாடிக்கிட்டு வெண்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவ பொருளை பிச்சு போட்டுக்கிட்டு ஒரு குழந்தையாவே இருக்கிறா. இவ உன்னை குடவுன்ல அடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவனுனா மல்லியை அடிச்சியான்னு கேட்கவா? அதான் அவங்களுக்கு குழந்தை மனசுன்னு சொல்றீங்கல்ல, கேட்டா குழந்தைக்கு சொல்லவா தெரியும்? நீங்க எதுவும் கேட்க வேண்டாம். பெரியம்மா, மல்லி, அப்பளக்கட்டு இருக்கா? பாதி இருக்கும் பெரியம்மா. அப்போ ஒரு கட்டு எழுதிடுறேன். மளிகை லிஸ்ட் எழுதிட்டு இருக்கீங்களா? காஞ்ச மிளகா ஒரு 1/2 கிலோ எழுதிக்கோங்க. இந்தா நீயும் உட்காந்து ஒரு தடவை செக் பண்ணு. ம். இந்தா எல்லாம் கரெக்டா இருக்கா பாரு. பனங்கற்கண்டு எழுதிருக்கீங்களா? இல்ல, இன்னும் என்னென்ன விட்டு போச்சோ அதெல்லாம் நீயே எழுதிரு. வேலையை முடிச்சிட்டியா? 2 பேருமே போயிட்டு வந்துருவோமா? சரி பெரியம்மா.
சரியா இருக்கா? நீங்க கிளம்பணும்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு லஞ்ச் எடுத்து வச்சிடுறேன் நான். மல்லி மல்லி மல்லி, நான் எங்கேயும் போகல. நான் போக வேண்டிய ஒர்க் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இன்னைக்கு வீட்ல தான் ஒர்க். பெரியம்மா நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். எங்க போறீங்க? ஐயோ, நாங்க எங்கேயும் போகல மாப்பிள தம்பி. பெரியம்மா கடைக்கு போகணும்னு சொன்னீங்களே. அது அது ஆமா அப்ப சொன்னேன். ஆனா எங்க முன்ன மாதிரி நினைச்சப்ப பொசுக்கு பொசுக்குன்னு போக முடியுதா, வர முடியுதா? பைக்கு கீக்கு ஓட்ட படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப பாரு, பக்கத்துல போகணும்னாலும் நடக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் லாங்ல போகணும்னா நம்ம ஆட்டோக்காரனை தேட வேண்டியிருக்கு. விடுங்கம்மா, இப்ப என்ன கடைக்கு போகணும் அவ்வளவுதானே. அதான் நான் இருக்கேன்ல. இன்னைக்கு நான் ஃப்ரீ தான். பைக்ல நான் கூட்டிட்டு போறேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள தம்பி. மல்லி, நீ பைய எடுத்துட்டு வா. அம்மா, அந்த லிஸ்ட வாங்கிக்கோங்கம்மா. நாம போயிட்டு வந்துருவோம். போயிட்டு வந்துருவோமா? ஏம்மா என்னாச்சு? ஐயோ, நான்லாம் பைக்ல வரலப்பா. பின்ன கொஞ்சம் பார்த்து வாங்க வேணாமா? நான் பாட்டுக்கு கடைக்காரன் கொடுக்குற எதையாவது வாங்கிட்டு வந்தா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன திட்டுவீங்க. தேவையா எனக்கு? ஐயோ மாப்பிள தம்பி, எனக்கும் அதே கதிதான். சமைக்கிறவ இவதான். நீங்க இவ்வளவு கூட்டிட்டு போய் வாங்கினாதான் திருப்தியா இருக்கும். நீங்க இவ்வளவு கூட்டிட்டு போங்க. பெரியம்மா அவரையும் டிஸ்டர்ப் பண்ணணும், நாமளே போயிட்டு வந்துருவோம். மல்லி, இதுல டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம வீட்டுக்கு நாம வாங்காம வேற யாரு வாங்குவா? ஐயோ கரெக்ட், அத சொன்னீங்களே. போய் நீங்க முதல்ல வண்டி எடுங்க, வருவா. முதல்ல கிளம்புனி, இந்த லிஸ்ட் மறந்துடாத. புடி புடி புடி, பையன் எடுத்து வந்துடுறேன். வா மல்லி. இந்த இந்த புடி என்ன புடி. போ பெரியம்மா? போ 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 போ. சீக்கிரம் போ புள்ள, நிக்கறாங்க. போய் உட்கார். வா. யோசிச்சுக்கிட்டே இருப்பா இவ ஒருத்தி. உட்காரு. அப்பாடா, கிளம்புங்க கிளம்புங்க மாப்ள. போலாமா? புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ, நல்லா புடிச்சுக்கோ. ஏய், சரியான கைகாரியா இருப்பா போல இருக்கே. ரேணுகா, என்னாச்சு? நீங்க 2 பேர் மட்டும் ஜாலியா போறீங்க, என்னைய கூட்டிட்டு போங்க. ஐயா ரேணுகாமா, இவங்க 2 பேரும் ஜாலியா டூர்லாம் போகல, கடைக்கு போறாங்கடா. நம்ம வீட்டுக்கு திங்ஸ் வாங்குறதுக்காக போறாங்க. நீ சிப்ஸ், முறுக்கு, கடலை மிட்டாய் எல்லாம் அடிக்கடி திம்பல்ல, அதெல்லாம் வாங்குறதுக்காக பக்கத்துல கடைக்கு போறாங்க. நீ என் செல்லம்ல, அவங்க 2 பேருக்கு டாடா பை பை சொல்லு. சொல்ல மாட்டேன் போ. ஐயோ மாப்பிள்ள, நீங்க என்ன அங்க பாக்குறீங்க? நீங்க கிளம்புங்க, போங்க இல்ல, கிளம்புங்க. விஜய், நானும் வரேன், என்ன கூட்டிட்டு போ ப்ளீஸ். ரேணுகா, வீட்ல அம்மா இருப்பாங்க, நீ அவங்க கூட இரு. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆமாண்டி செல்லம், உன்னை அப்புறமா பைக்ல ரவுண்டு கூட்டிட்டு போவாரு. என்ன மாப்பிள்ள, அப்புறமா நீங்க அவளை பைக்ல கூட்டிட்டு போவீங்கல்ல? ஆமா, அப்புறமா போலாம். சரியா? அப்புறமா இவ்வளவு வேணா கூட்டிட்டு போ, நான் இப்ப வரேன். ஏய், நில்லு 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 நில்லு. என்ன பண்ற நீ? ச்சே. ரேணுகா, பைக்ல ட்ரிபிள்ஸ் எல்லாம் போக கூடாது. 2 பேர் தான் போகணும், இல்லனா போலீஸ் புடிச்சிருவாங்க. நல்லா இருக்கே, என்ன ஏமாத்த பாக்குறியா? சோ இவ வேற. மல்லி, வெண்பா அப்பெல்லாம் போறீங்களே, அப்ப பிடிக்கல? ஐயோ வெண்பா சின்ன குழந்தை, அவளெல்லாம் கூட்டிட்டு போலாம். அதுக்கெல்லாம் போலீஸ் ஒண்ணுமே சொல்லாது. நானும் குழந்தைதான், ஐயோ. நானும் குழந்தை மாதிரியே உட்காந்துக்குவேன். என்னென்னமோ கூத்து பண்ணிட்டு இருக்காளே இவ. பைக்ல அப்படியே முன்னாடி சின்ன குழந்தை மாதிரி உட்காந்துக்குவா. ஐயோ, இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. ஐயோ, நீ இப்படி உட்கார்ந்தா அவர் எப்படிமா பைக் ஓட்ட முடியும்? நான் ஓட்டுவேன், நான் நல்ல பைக் ஓட்டுவேன். இப்படி 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 ஓட்டுவேன், பாரு பாரு. ஏய், ஏய், வா 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 வா. ச்சே. ஏய், ஏன் மல்லி, என்னாச்சு? மல்லி என்னாச்சு? ஷோ, பண்றதையும் பண்ணிட்டு என்னாச்சு அண்ணாச்சின்னு கேள்வி வேற கேக்குறா பாரு. நம்ம போலாம் மல்லி. கொஞ்ச நேரம். ஆட்டோ ஆட்டோ ஏய், எதுக்கு ஆட்டோ? ஆட்டோ, ஏய் என்ன? நான் ஆட்டோல போய்க்கிறேன். மல்லி, நானும் வரேன். ஏய் நானும் வரேன். ஏய், ஐயோ இவ்வளவு வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஐயோ, பிகம்மா, பாய் 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 விஜய், பாய் பாய் பாய். ச்சே. அடடா,
நம்ம ஒண்ணு நினைச்சா என்னென்னமோ நடக்குது. இவ கூட போனா டென்ஷன்ல சப்பு சப்புன்னு அறைய தோணும், கை பரபரன்னு வரும். எதுக்கு வம்பு? மல்லிகையே கூட்டிட்டு போயிட்டு வரட்டும், அவ சமாளிச்சிருவா. அவ பொறுமைசாலி. ஐயோ, நம்மளால முடியாதுப்பா. அக்கா, என்னது இது? நீ மட்டும் போட்ட, அதான் நானும் போட்டேன். அக்கா, நான் நம்ம வீட்டுக்கு என்ன பொருள் எல்லாம் வேணுமோ அதுதான் எடுத்தேன். நானும் தான். என்னக்கா நீங்க ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணும்னா அதை மட்டும் எடுத்து போடுங்க. அதுவும் என்ன கேட்டு தான் போடணும், சரியா? இந்தாங்க, இதெல்லாம் வச்சிருங்க, இதெல்லாம் வச்சிருங்க. இது வேணும். மல்லி, பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்துக்கிட்டா? சரிக்கா. இவளை எங்கேயோ பார்த்திருக்கமே. எங்க? இவளேதான். இங்க வச்சு எப்படியாவது இவளை புடிச்சிடணும். இவளை பார்த்தோன்னு முதலாளிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். இவன் யாருன்னு தெரியலையே. எங்கெல்லாம பிரச்சனை பண்ணிருக்கோம். இது என்ன கேஸ்னு தெரியலையே. சொல்லிட வேண்டியதா? சொல்லு சர்வேஷ். சார், நம்ம கடை கவுண்டர்ல ஒருத்தி பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிட்டு நகையோட எஸ்கேப் ஆகி போனால, அவ என் கண்ணில் சிக்கியிருக்கா சார். அப்படியா? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? சார், இங்க பக்கத்துல தான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்தேன். அவ இங்க தான் நிக்கிறா. ஆனா அவளுக்கு என்ன சரியா அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி சந்தேகமாவே பாத்துக்கிட்டு இருக்கா. சரி சரி, நீங்க கொஞ்சம் விலகி இருங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சா அவ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. கொஞ்சம் தள்ளி நின்னு அவ எங்கேயும் போயிடாம வாட்ச் பண்ணுங்க. நான் உடனே வந்துடுறேன், சரியா? சரிங்க சார், வாங்க. வாங்க. வணக்கம் மேடம், வாங்க. என்ன வேணும்? என் ஹஸ்பண்ட் தான் என்ன இங்க அனுப்பி வச்சாரு. மேடம், நம்ம கிட்ட கிளாசிக்ல இருந்து ட்ரெண்டிங் கலெக்ஷன் வரை எல்லாமே இருக்கு. எப்படி வேணும்னு சொல்றீங்களோ அப்படியே நம்ம பார்க்கலாம் மேடம். ஐயோ, குறுக்குறுன்னு நம்மளே பார்த்துக்கிட்டு நிக்கிறானே. என்ன பஞ்சாயத்து எடுத்துட்டு வர போறான்னு தெரியலையே. ஒழுங்கா வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு இப்படி வம்படியா மாட்டிக்கிட்டமே சுடரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.